மருமவளே மருமவளே எங்கே வீட்டு மருமவளே இங்கே வாழ வந்த திருமகளே. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த அநியாயத்தை நான் யார்கிட்ட போய் சொல்றது? என்னம்மா மவளே, என்னாச்சு உனக்கு? என்ன அநியாயம் நடந்து போச்சு? எம்மா, அநியாயம் எனக்கு நடக்கலாமா? உனக்கு தான் நடக்கு. எனக்கா? எனக்கு ஒன்றும் புரியலையே டி. ஆமா, நீ இப்படி மருமகளே மருமகளேன்னு கிச்சன்ல நின்று பாட்டு படிச்சுக்கிட்டு சரியான மக்கு மட சாம்பிராணி இருக்கியம்மா. உன் மருமகளை பத்தியா? நல்லா 9 மணி வரை படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காமா. இப்பதான் பாத்துட்டு வரேன். என்னம்மா பண்றது? அவளுக்கு தான் சாம்பார் வைக்க தெரியாதுன்றாளே. எழுப்பினதுக்கு அத்தை நீங்களே சாம்பார் வைக்கத்தா, உங்க சாம்பார் தான் டேஸ்டா இருக்கும்னு வேற சொல்லிட்டா. இதுக்கப்புறம் சமைக்காம இருக்க முடியுமா? அதான் நானும் கிச்சனுக்கு வந்துட்டேன். எம்மா, உன் மருமகளுக்கு உன்னை எப்படி காக்கா பிடிக்குன்னு நல்லா தெரிஞ்சிருக்குமா. நீ இப்படி ஏமாந்து சமைச்சுக்கிட்டே இரு. ஏன் அவளுக்கு சாம்பார் வைக்க தெரியலனா நீ சொல்லி கொடு. அவ சாம்பார் வச்சு பழகட்டும். உட்கார்ந்து சாப்பிட்டு பழகுமா. ஓடி ஓடி வேலை பார்க்காத. ஓ அப்படியாடி சொல்ற? அதுவும் சரிதான். அவளை கூப்பிட்டு இன்னைக்கு சமைக்க சொல்லிட வேண்டியதான். பழக்கமா கூப்பிடிய மருமகளேன்னு அதே மாதிரி கூப்பிடுமா. மருமகளே ஏமா, மருமகளே மருமகளே ஏமா, மருமகளே. ஆனா உன இந்த மாமியாருக்கு ஒரு வேலையே இல்ல. மருமகளே மருமகளேன்னு மருமக பேர்ல என்ன சொத்தை எழுதி வைக்க போது ஆவுன்னா மருமக மருமகன்ட்டு. அத்தே என்னத்தே கூப்பிட்டீங்களா தே? அதான் தே ஓடி ஓடி வந்தேன். அது வேற ஒண்ணு மருமகளே. வேற ஒண்ணும் இல்லையா? அப்ப நான் போட்டு மாத்தே. என்ன நீ இப்படி சொல்றீங்க? நின்னுங்க, அம்மா இதை சொல்ல வராங்கல்ல, கேட்டு போக வேண்டியதானே. ஐயோ நாத்து, நீ என்ன தான் சமைக்க கத்துக்கிட போறியா? ஐயா அண்ணி, எனக்கு என்னமோ தெரியல, கிச்சனுக்கு வந்துட்டா ஒரே அலர்ஜி ஆயிருது அண்ணி. அதான் கிச்சனுக்கு அடிக்கடி வர்றதே இல்ல. இப்ப அம்மா கூப்பிட்டு போலான்ட்டு வந்தேன். என்ன நாத்து, அம்மா கிச்சன்ல இருந்து வெளியில கூட்டிட்டு போயிட்டு இன்னைக்கு சாம்பார் யார் வைக்கிறது? அண்ணி, நீங்க எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு இன்னைக்கு உங்களுக்கு பக்குவமா அம்மா சொல்லி தந்துருவாங்க. ஓஹோ, எனக்கு சாம்பார் வைக்க சொல்லி கொடுத்தா நீங்க கிச்சன் பக்கம் வராம இருக்கலாம்னு பாக்குறீங்களா? இருங்கடி, இன்னைக்கு எப்படி சாம்பார் வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. மருமகளே, தண்ணியை ஊத்தி பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா காய்கறி எல்லாம் அதுல வெட்டி போடணும் மருமகளே. அதுக்கப்புறமா மசாலா போடணும். ஆமா, நீ சாம்பார் வைக்கிறதா ரொம்ப சிம்பிளான வேலை நீ. ஓ அப்படியே நாத்து, அப்ப இன்னைக்கு நீயே சாம்பார் வச்சிரேன். மாமியார் வீட்டுல சமைக்க கூடாதுன்னு அம்மா வீட்டுல ஓசியில திங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன். இங்கேயும் வந்து நம்மளே சமைக்க விட்டுருவாங்க போல. பேசாம வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருப்போம். என்ன நாத்து, சமைக்கிறியா? ஐயோ அண்ணி, இனிமேல் நான் சமைக்க கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்? நீங்களே கத்துக்கங்க நீ. ஏன்னா நீங்க தான் அடிக்கடி சாம்பார் வைக்க போறீங்க. அதுவும் சரி, நீ எங்க புருஷ வீட்டுல போய் சமைக்க போற? நீ இங்க உட்காந்து திங்கிறவ தானே. அத்தை எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குதே, நீங்க கிட்ட நின்று சொல்லி தரீங்களா? இப்படி பயந்தா எப்படி மருமகளே? அத்தை, இந்த மசாலாலாம் எனக்கு சரியா வராது தே. அதிகமா போட்டு அப்புறம் குறைய போட்டு நல்லா இருக்காதுல்ல தே. மசாலாலாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல மருமகளே. 5 ஸ்பூன் மட்டும் போடு. என்ன வாங்கண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. இருமவளே, அன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ல சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு. அன்னைக்கே சொல்லி கொடுங்க. பொண்ணுக்கு மட்டும் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லியே கொடுத்துறாதீங்க. ஏம்மா, கிச்சன் சூடுல உங்களுக்கு ஒத்துக்கிடாதுமே. வாங்கண்ணே, நான் உட்கார்ந்து பேசுவோம். அது காலைல போய் ஏசி போட்டுக்கிடுமா? தாய் மவுளும் காலைல ஏசி போடுவியா, விட்டா கக்கூசில கூட ஏசி போடுவேடி. தயவு செய்து போங்க, உங்களுக்கு சாம்பார் வச்சு தொலைறேன். அட பாவிகளா, அம்மா பொண்ணு சேர்ந்து என்ன சமைக்காரி ஆக்கிட்டாள்களே. எப்பாடா ஒரு வழியா சாம்பார் வச்சு முடிச்சாச்சு. ஆமா, எத்தனை ஸ்பூன் போட சொன்னாங்க? 5 ஸ்பூன். ஒருவேளை மசாலா கூட்டிட்டுனா திட்டுவாங்க. நம்ம 4 ஸ்பூனே போடுவோம். 5 ஸ்பூன் போட்டா கடிக்கிறதுக்குள்ள மாமியாருக்கு பல்லெல்லாம் உடஞ்சு போகும். ஒரு 4 ஸ்பூன் போடுவோம், அது வரைக்கும் பல்லு தாங்கும். எதே எதே, நான் சாம்பார் வச்சு முடிச்சுட்டே. இதோ வரே மருமகளே. கொலை பசியா இருக்க நீ. சமைச்சிட்டீங்களா? இதோ சாம்பார் வச்சுட்டே நாத்து. அத்தே, நீங்க சொன்ன மாதிரியே சமையல் பண்ணி முடிச்சுட்டே. ஆமா, 4 ஸ்பூன் சொன்னீங்களா 5 ஸ்பூன் சொன்னீங்களான்னு மறந்துருச்சுட்டே. எதற்கும் இருக்கட்டும் சொல்லி 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அட பாவமே. என்னம்மா பார்த்துட்டு சாக்காய் போய் நிக்க? பாருமா, நல்லா பாரு. உன் மருமக எத்தனை ஸ்பூன் சாம்பார்ல போட்டிருக்கான்னு பாரு. என்னது இது? 4 ஸ்பூன் எடுத்து சாம்பார்ல போட்டு வச்சிருக்கா. நீங்க தானே சொன்னீங்க சாம்பார்ல 5 ஸ்பூன் போடுன்னு. அதான் 5 ஸ்பூன் கடிக்கிறதுக்கு உங்க வாயில பல்லு இருக்காது. அதான் 4 ஸ்பூன் போதும்னு நிறுத்திட்டே. ஐயோ அண்ணி, அம்மா 4 ஸ்பூன் மசாலா பொடியை சாம்பார்ல போட சொன்னாங்க. ஓ அப்படியா? எம்மா எம்மா, சாம்பார் இப்படி வச்சிருக்காங்கன்னா சாதம் எப்படி வச்சிருக்காங்கன்னு கேளுமா, கேளு. எப்படி வச்சிருக்க போறா? சாம்பாருக்கே 4 ஸ்பூன் எடுத்து உள்ள போட்டிருக்கா. பின்ன சாதமும் அப்படித்தான் வச்சிருப்பா. நீங்க என்ன சொன்னீங்க? குக்கர்ல 2 டம்ளர் வைக்க சொன்னீங்க, அவ்வளவுதானே தே? ஆமா மருமகளே, எப்படி பண்ணி வச்சிருக்க? இதோ பாருங்க தே, சாம்பார்ல தான் நீங்க 5 ஸ்பூன் போட சொன்னீங்க. அதுலதான் 1 ஸ்பூனை மறந்துட்டேன். ஆனா குக்கர்ல 2 டம்ளர் வைக்க சொன்னீங்களா? உங்களுக்கு நல்லா தெரியட்டும்னு குக்கருக்கு மேலேயே 2 டம்ளர் தூக்கி வச்சுட்டே தே. ஏம்மா மருமகளே, உன் மேல எந்த தப்பும் இல்ல மருமகளே. எல்லாத்துக்கும் காரணம் என் மகதான். என்னமா நீங்க அண்ணி பண்ண காரியத்துக்கு அண்ணி திட்டுவீங்கன்னு பார்த்தா என்ன திட்டிட்டு இருக்கீங்க? ஏனாத்து, என் மாமியாருக்கு எனக்கு சண்டை முட்டி விடுதியானாத்து. என் மாமியார் சொன்னது 5 ஸ்பூன்ல 1 ஸ்பூன் தான் மறந்துருக்கேன். 2 டம்ளர் கரெக்டா தானே வச்சிருக்கேன் நாத்து. என்ன நீ மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை ஏற்படுத்தி விடுத? ஆமா ஆமா, அம்மா சொன்னதை நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்க நீ. ஏண்டி மவளே, முதல்ல சொன்னேன் உங்க அன்னிக்காரி சாம்பார் வைக்க தெரியாதத்த நீங்களே சமைச்சிருங்கன்னு சொன்னா. நீதான் அண்ணியை சமைக்க சொல்லுங்கன்னு சொன்ன. அண்ணி பழகட்டும் சொன்னேன். பாத்தியாடி, அவ பழகுன்னு எப்படி பழகிருக்கா பத்தியா? ஓ நாத்து, நீதான் எனக்கு சொல்லி கொடுக்க சொன்னியா? தெரியாம சொல்லிட்டேன் நீ. இனிமேல் எதுவுமே சொல்ல மாட்டேன். இப்ப சோத்துக்கு என்னடி பண்றது? இப்படி ஆயிப்போச்சே. ஏன் நாத்து, நான் இதை தப்பு பண்ணிட்டேனோ? இல்ல நீ, நான் தான் பெரிய தப்பா பண்ணிட்டேன். எங்க அம்மாவை உங்களுக்கு சொல்லி கொடுக்க சொன்னேன்ல, அதான் நான் பண்ண பெரிய தப்பு.
இன்னைக்கு பேசாம வெள்ளிக்கிழமை விரதம் இருந்துருவோமா? ஏன் இந்த நாத்தும் மாமியாரும் இப்படி கோச்சிக்கிட்டு போறாங்க? சரி, ரொம்ப பசிக்குது போல, அவங்களுக்கு என்னப்போ என் சமையல் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பால் இருந்துச்சு, அதை வச்சு பால் காப்பி போட்டு அசத்திடுவோம் அவங்கள. எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. உன்னாலதான் இப்ப சாப்பாடு இல்லாம இருக்க வேண்டியது இருக்கு. விடுங்கம்மா, நான் இப்படி ஆகும்னு நினைக்கல. என்ன நீ? அத்தே சாரி தே. என்னம்மா திரும்பவும் சாரி கேட்டுக்கிட்டு இருக்கே? இப்ப என்ன பண்ணி தொலைச்ச? நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எங்களுக்கு சும்மா அதிரடியா தான் இருக்க. நீ இல்ல நாத்து, அத்தை சொன்ன மாதிரி தான் எல்லாமே கரெக்டா செஞ்சிருக்கேன். நீ ஏதோ பிடிக்கலன்னு சொல்லி சாப்பிடாம வந்துட்ட. எனக்கு மனசு கேட்கல நாத்து. அது சரிதான் நீ, எனக்கு வயிறு சரியில்லை, நீ அதான் சாப்பிடல. இருந்தாலும் பசிக்குது, என்ன பண்றது? நாத்து நீ சரியான லூசு நாத்து. சரியில்லைன்னா சாப்பிடக்கூடாது. பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு கிளாஸ் காப்பி போட்டு நாத்து கொடுப்பமே நினைச்சு பால் அடுப்புல வச்சேன். பால் திரிஞ்சு போச்சு நாத்து. என்ன பண்றதுன்னு தெரியல. எம்மா ஒரு காப்பியை கூட உனக்கு ஒழுங்கா போட தெரியாதம்மா. ஐயோ ஐயோ, என் பையன் வாங்கிட்ட மாட்டி என்ன பாடு பட போறான்னு தெரியலையே. ஆமா, இது வரைக்கும் உங்க சமையல் சாப்பிட்டு படாத பாடு பட்டுப்பாரு. அதுக்கு மேலேயா பெரிய பாடா பட்டு போறாரு. இப்ப பால் தெரிஞ்சா என்னத்தை பண்றது? அண்ணி திரிஞ்ச பால் வச்சு பால்கோவா பண்ணலாம். நீ எனக்கு பால்கோவா செஞ்சு கொடுங்க. பால்கோவானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏண்டி விளங்காதவளே, அவ இப்பதான் குக்கர்ல 2 டம்ளர் வச்சதை நீ பாக்கலையா? இன்னும் அவகிட்ட போய் பால்கோவா கேட்டுக்கிட்டு இருக்க. இரு உனக்கு நானே பால்கோவா செஞ்சு தரேன். ஆமா நீங்க பால்கோவா செய்ய வேண்டாம். அந்த திரிஞ்ச பாலையாவது கொஞ்சம் விட்டு வைங்க. அம்மாவே பால்கோவா செஞ்சு தரட்டும். சரி அத்தே ஒரு நிமிஷத்தே. அத்தே, நாத்துக்கு மட்டும் பிடிச்ச ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கீங்க, எனக்கும் செஞ்சு கொடுங்க தே. அண்ணி அதெல்லாம் எங்க அம்மா செஞ்சு தருவாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுமா, அதையே செஞ்சு தரேன். அத்தே, பால் வச்சு பால்கோவா செய்யற மாதிரி ரசத்தை வச்சு ரசகுல்லா செஞ்சு கொடுங்க தே. என்னது ரசம் வச்சு ரசகுல்லாவா? ஆமாத்தே, உங்க மகளுக்கு மட்டும் பால் வச்சு பால்கோவா செஞ்சு கொடுக்குறீங்களா? எனக்கு ஏன் ரசத்தை வச்சு ரசகுல்லா செஞ்சு தர மாட்டீங்க? ஐயோ மருமகளே, பால் வச்சு பால்கோவா செய்யலாமா? ரசத்தை வச்சு எப்படிமா ரசகுல்லா செய்ய முடியும்? போங்க போங்க. உங்களுக்கு கொஞ்சமாதிரி என் மேல பாசமே இல்ல. கல்யாணம் முடிச்சு வரும்போது என்ன சொன்னீங்க? நீ மக மாதிரி பாத்துக்கிட்டே சொன்னீங்களே. இப்ப என்னத்தை இப்படி பேசுறீங்க? உங்க மகளுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? போங்க தே, நான் கோச்சுக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். தயவு செய்து போமா போ. உங்க அம்மாவே ரசத்தை வச்சு ரசகுல்லா செஞ்சு தர சொல்லு. ஐயோ இவ ஒரு பொண்ணு, சீமை இல்லாத பொண்ணுன்னு என் மகன் கட்டிட்டு வந்தான் பாரு. என் மகனை சொல்லணும். ஏண்டி, உன் மாமியார் திரும்ப போன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சே, உன் மாமியார் என்ன சொன்ன? அதுவாம்மா, தெளிவா பேசிட்டேம்மா. அதான் டீ என்ன சொன்ன? வேற என்னமா சொல்லுவேன்? அவங்க மகளை கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்காங்க. எப்போ உங்க மக உங்க வீட்டுக்கு போறாளோ அன்னைக்கு தான் நான் உங்க வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டேம்மா. ஆமாமா ஆமா உன் நாத்தனாவ புருஷ வீட்டுல போய் இருக்க வேண்டியதுனே. அவளுக்கும் சேர்த்து வடிச்சு கொட்டுறதுக்கு உன்னை என்ன நேர்ந்தா விட்டுருக்கு? இல்ல நீ இந்த வீட்டுக்கு சமையல்காரியா? முதல்ல அவ அங்க போகட்டும், அதுக்கப்புறமா நீ புருஷ வீட்டுக்கு போனா போதும். அது வரைக்கும் நீ நம்ம வீட்டுல இருமா. சரிம்மா சரி. நாத்து பாய் பாய் டாடா. என்ன நீ எங்க கிளம்பிட்டீங்க? பேக்கும் கைமா வந்திருக்கீங்க? அதானே மருமகளே, எங்க கிளம்பிட்ட நீ இந்த நேரத்துல? அதுவாத்தே, வேற ஒண்ணு இல்ல, எங்க அம்மா வீட்டுக்கு தான் போறேன். என்னது அம்மா வீட்டுக்கா? ஆமா, எதுக்கு நீ உங்க அம்மா வீட்டுக்கு போற? பின்ன என்னத்தே, நாத்து போன்ல பேசிட்டு இருந்தா நான் கேட்டேன் தே. என் மவ கரெக்டா தானமா சொல்லிருக்கா? ஆமாமா, நம்ம நாத்து கரெக்டா சொல்லிருக்கா. அதான் தே, நான் இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். என்ன நீ சொல்றீங்க? நான் எங்க மாமியார் கிட்ட பேசினதுக்கும் நீங்க அம்மா கிட்ட வந்து பேசுறதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன நாத்தே, உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? நீ என்ன சொன்ன? ஓ நாத்தனாரு ஓ மாமியார் வீட்டுல இருக்கிறதுனால நீ ஓ மாமியார் வீட்டுக்கு போக மாட்டேன்னு. ஆமா என் நாத்தனார் எப்ப உங்க மாமியார் வீட்டுக்கு போறாளோ அப்பதான் நான் என் மாமியார் வீட்டுக்கு போவேன். அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனிமேல் அது ஓ முடிவு மட்டும் இல்ல நாத்து, அது ஏன் முடிவு தான். நீ எப்போ உங்க மாமியார் வீட்டுக்கு போறியோ அப்பதான் நான் எங்க மாமியார் வீட்டுக்கு வருவேன். எப்படியா முடிவு? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்க நேம் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றோம். பாய் பாய்.